ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ரீஓப்பன் ஆகிறதால என்னோடய பையன் வந்து எல்கேஜி வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணுறான். என்னோடய பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் வந்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ்லேயே தான் நாங்கள் எல்லா பர்ச்சேஸுமே பண்ணுறது, எல்லா நல்ல நாள் பண்டிகை எல்லாத்துக்குமே. டி நகர்லாம் போகிறதில்ல. இங்கேயே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ப்ரைஸ் வந்து நார்மல் ப்ரைஸாக தான் இருக்குது. எங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணும் வந்து முன்னாடியே கடைக்குள்ளே போயிட்டாங்க. தேவையான திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பாதி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. புகழுக்கு தேவையான பாக்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாடல் நல்லாயிருக்கு. அதை அவன் கையிலே கொடுத்து அவனை ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு ஓப்பன் பண்ண தெரியுதான்னு பார்க்க என்னோடய பையன் உள்ளே போனோடனே என்னோடய பையனும் எங்கள் அக்கா பொண்ணும் பார்த்திங்கன்னா முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டாங்க. இது அதுன்னு மாற்றி மாற்றி எடுத்து போட்டு பொட்டி போட்டு எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே போனோடனே எனக்குமே கொஞ்சம் பரபரப்பாகிடுச்சு. என்னமோ நம்மளே இதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்திருந்து. என்னோடய பையன் வந்து ஒரு பெரிய ஸ்பைடர்மேன் ஃபேனு. அவன் வந்து மேக்ஸிமம் எதை பார்த்தாலும் ஸ்பைடர்மேன் ரொம்ப ஆசைப்படுவான். அதனால் அவனுக்கு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஸ்பைடர்மேன்லேயே கிடச்சிருச்சு. அவனோட லக்கு, அவனோட பவுச்சு எல்லாமே வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இன்றைக்கி கிடச்சிருந்தது. ஸ்டேஷ்னரியும் பார்த்திங்கன்னா பென்சில் பாக்ஸ், ரப்பரு, ஷார்ப்னர் எல்லாமே ஒரு பாக்ஸாகவே எடுத்துக்கிட்டோம். எப்படியும் ஒரு 6 மந்த்துக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு அக்கா வந்து செப்பரேட்டாக எடுக்க வேண்டாம், எல்லாமே பாக்ஸாகவே எடுத்துடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து டிஃபன் பாக்ஸ், பேகு இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். காலையில் நேராகவே கடைக்குள்ளே வந்துவிட்டோம். அக்கா வீட்டுக்கு போகாமல் ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் எல்லாமே வாங்கிட்டோம். லன்ச் பேகு, வாட்டர் கேனு, அப்புறம் வந்து வட்டை போடுறது எல்லாமே வாங்கிட்டோம். கடை வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க. நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட் இயர் என்னோடய பொண்ணுக்கு இங்கே தான் பேக் வாங்கியிருந்தேன். 1000 ருபீஸ்னாலும் நம்மளுக்கு ஒரு 2 இயர்ஸ் வருது. இப்போ இந்த வருஷம் என்னோடய பையனுக்கு வாங்கினது எப்படியுமே ஒரு 2 வருஷம் நம்மளுக்கு உழைச்சி வரும். ஏன்னா ஒரு 300, 400லலாம் வாங்குறதுலாம் வந்து உடனே வந்து நம்மளுக்கு பக்கிள்ஸ் அறந்துடும், ஜிப்பெல்லாம் போயிடும். இங்கே நல்லா திக்காக இருக்குது. கலர் வைஸும் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு நல்லா பிங்க்கு, பர்பிள் அந்த மாதிரி நல்லா ஸ்டைலிஷாகவும் இருக்குது. ஹேண்ட் பேக்லாம் வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதெல்லாமும் சூப்பராக இருந்தது. இது வந்து அக்கா வந்து ஒரு 2 பசங்களுக்கு வந்து பேக் வாங்கி தராங்க. அதுவுமே நல்லா குவாலிட்டியாக வாங்கணும்னு சொல்லிட்டு அதுவுமே நல்ல பேக்காக தான் எடுத்திருந்தோம். அப்பா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாவும் மாமாவும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கறது தெரிஞ்சு. அப்பாவுக்கும் அவங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் அக்கா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்பா வீட்டில் வந்து குக்கர் போயிடுச்சு. நாங்கள் எப்போனா போனால் அங்கே சமைக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு குக்கர் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அப்பாவுக்கு குக்கரு, அப்பாவுக்கு ஸ்லிப்பர், அப்பாவும் ஆட்டோ ஓட்டுறதால அவங்க வந்து கொஞ்சம் சூடாக சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சமைச்சு. அப்பாவுக்கும் லன்ச் பேகு, டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். பேக்கை பார்த்துட்டு அப்பா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. புகழுக்கு வந்து நான் பேகுக்கு நான் பைசா தரேன்னு அப்பா சொல்லிட்டாங்க. மற்ற பர்ச்சேஸ்லாம் வந்து அக்கா வந்து பில் போட எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எப்படியும் ஒரு 8000, 7000 வருமானு சிரிச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு போனோம். லாஸ்ட்டில் பார்த்தா 10,000 ஆகிடுச்சு. சரி 3 ஃபேமிலிக்கும் சேர்த்தே 10,000 தானே வந்திருக்குன்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகிட்டாங்க. அப்பாவோட பில்லும் சேர்ந்து தான் வந்திருந்தது. ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அக்கா வீட்டில் லஞ்சு சாப்பிட்டுட்டு நான் அங்கேருந்து ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பஸ்ஸெல்லாம் லேட்டாக வரதால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் பசங்களும். பூஜாக்கு எதனா வேணுமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பூஜா எதுவுமே வேண்டான்னு சொல்லிகிட்டே இருந்தா. அவள் வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல. சரி லன்ச் பேக்கும் ஸ்லிப்பரை மட்டும் வாங்கிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. புகழ் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேன், இந்த லன்ச் பேகு, டிஃபன் பாக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒன்று வந்து ஸ்நாக்ஸுக்கு, ஒன்று வந்து லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப சின்னதாக அழகாக இருந்தது. இதில் ஸ்நாக்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு இந்த க்ராக்ஸ் ஸ்லிப்பரை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது. ரொம்ப கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எப்படியும் வந்து ஒரு 10 டேஸ் போல் அவன் கலர் ட்ரெஸ் தான் போட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இது ரொம்பவே அழகாக இருக்கும் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். புகழ் பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் குழந்தைனே சொல்லலாம். அவனுக்கு நான் வந்து செலவு பண்ணணும்னு நினச்சா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவன் எனக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருவான். அவன் பிறந்ததும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அதே போல் அவன் பர்த்டே செலவுக்கு கூட எங்களுக்கு ஒரு சில இன்கம் வந்தது. அதில் வச்சு நாங்கள் அவனோட பர்த்டே செலவை பார்த்துட்டோம். அதே போல் ஸ்கூல்லேயுமே ஃபஸ்ட்டு விசாரிக்கும் போது ஒரு 56,000 போல் அவனுக்கு ஃபீஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அக்கா படிக்கிறதால ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து 10,000 கிட்டே எங்களுக்கு கம்மியாயிருக்கு இப்போ ஃபீஸு. அது ஒரு பெரிய சந்தோஷம். மிடில் கிளாஸ்லாம் நகை வச்சுருக்கிறதே வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு விற்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷமே நாங்கள் ஃபீஸுக்கு வந்து நகையை வச்சு தான் ஃபீஸ் கட்டியிருந்தோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.